வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே ரூ. 5 ரூ. 10 அப்படின்னு சொல்லி நெறைய சிப்ஸ் பாக்கெட்ஸ் வாங்குறோம் இல்லையா? அந்த சிப்ஸ் பாக்கெட்ட திறந்து பார்த்தா, என்னப்பா வெறும் காத்து தான் இருக்கு. உள்ள ஒரு 4, 5 சிப்ஸ் தான் வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாரி யோசிச்சிருப்போம். ஆனா, அது ஒரு பெரிய ரீசனுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி கொஞ்சம் அதிகமா வைக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாரிலாம் நீங்க யோசிச்சாலும், அது கம்பெனியோடைய கைட்லைன்ஸ் அப்படிப்பா அப்படின்னு சொல்றோம். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால ஃபுல்லா காத்து நெறச்சு 4 சிப்ஸ மட்டும் வச்சிருக்காங்க? அதுக்கு குட்டி குட்டி பாக்கெட்ல விட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, இதுல 2 விஷயம் இருக்கு. 1 மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ரூ. 5க்கு இவ்ளோ பெரிய பாக்கெட்டா அப்படின்னு சொல்லி அந்த சைஸ மட்டுமே தான் பார்த்து நம்ம வாங்குவோமே தவிர, உள்ள இருக்கக்கூடிய சிப்ஸ பெருசா யாருமே எண்றதில்ல. அது திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனா அடுத்த தடவையும் அதே சிப்ஸ வாங்குறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். ஈஸியா வாங்கிருவோம்னு வச்சுக்கோங்க. முன்னாடி காமெடி, கேலி, கிண்டல் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இத பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உண்மையிலேயே இது எதனால பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே ஒரு சிப்ஸ் கம்பெனிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல் ஓவர் த தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு சொல்லி நெறைய இடங்களுக்கு அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து போகும் இல்லையா? அப்படி போகும்போது அந்த சிப்ஸ் எல்லாம் உடைஞ்சு போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள ஏர் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஏரே பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜனா இருக்காது. ஏன்னா அந்த சிப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா, ரொம்ப ஈஸியாவே அது சிக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சிக்கு வாடை வருது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சுலபமா நமத்தும் போயிடும். அதனாலேயே ஆக்ஸிஜனோட ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஃபுட் எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஏர் என்னப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நைட்ரஜன் கேஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நைட்ரஜன அதில ஃபில் பண்ணாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பாக்கெட்லயுமே நைட்ரஜன் ஃபில்லா தான் இருக்கும். இதனால நம்ம சாப்பிடுறோமே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஆக்சுவலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா லைசென்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான், அது நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அது கன்சியூமருக்கே வர ஆரம்பிக்கும். அதனால அது நைட்ரஜன் ஃபில்லா தான் குடுப்பாங்க. நெறைய இடங்கள்ல தூக்கி போடுறது, மாத்துறது அப்படிலாம் இருக்கும். பாக்ஸஸ் எல்லாம் நெறைய இடங்கள்ல உருண்டு போகும். அப்படியே அந்த சிப்ஸ் உடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுல நைட்ரஜனையே ஃபில் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சீக்கிரமா நமத்து போகாம எப்பவுமே கிரிஸ்பியா இருக்கும். அதோடைய எக்ஸ்பைரி டேட் வரைக்கும். ரயில் தண்டவாளத்தெல்லாம் நம்ம ஜல்லி இல்லாம பார்க்கவே முடியாது. சின்ன சின்ன கல்லுகள், ஜல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. சரி எதுக்காக அந்த ஜல்லி போடுறாங்க? அந்த ஜல்லிய அப்படியே நீக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ட்ரெயின் ஓடுறதே கஷ்டமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன கற்கள் தான். ஆனா அந்த கல் எல்லாமே அந்த ட்ரெயின் ஓடுறதுக்கு பெரிய உறுதுணையா நிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த ரயில்ஸ் இருக்கு இல்லையா? தண்டவாளம் அது ஒரு சின்ன தண்டவாளம். அதுல 1000 டன்னான ட்ரெயின் போகுது, வருது அப்படின்னா, அது அந்த தண்டவாளம் தாங்கணும் இல்லையா? அது எப்படி வெறும் தண்டவாளம் கீழ இருக்கக்கூடிய சிமெண்ட் பிளாக் அதுக்கு கீழ இருக்கக்கூடிய மண் அத தாங்கும். அதனால இந்த ஜல்லி அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. என்ன ஆகும்னா, அந்த தண்டவாளம் வெறும் மண்ணு மேல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ரெயின் போகுற வேகத்துக்கும், வெயிட்டுக்கும் தண்டவாளம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புதைய ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த வெயிட் எல்லாத்தையும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் போட ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள் என்ன பண்ணுதுன்னா, வேகத்தையும், அந்த வெயிட்டையும் அப்படியே அந்த ட்ரெயின் பாஸ் ஆகும்போது ஈவனா எல்லா இடங்கள்லயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கும். அதனால தான் அது அப்படியே அதிருது. அந்த அதிர்வலைகள் எல்லாமே அது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கணும் அப்படின்றதுனால தான். ஒன்ஸ் ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா அது மறுபடியும் சமநிலைக்கே வந்துரும். இதனால வெயிட் ஓவரா கீழ இறங்காது. எல்லாம் மேலேயே முடிச்சிரும். பாலைவனத்தில இருக்கக்கூடிய ஒட்டகம். இது என்ன பண்ணுது? அதால சாப்பாடு இல்லாம இருக்க முடியும். தண்ணி இல்லாம இருக்க முடியும். தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய திமில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்படின்ற மாரிலாம் நம்ம சின்ன வயசுல நெறைய கேட்டுருப்போம். உண்மையிலேயே அந்த ஒட்டகத்துல திமில்ல தான் தண்ணிய தேக்கி வைக்குதா? அப்படின்னு பார்த்தா, அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப அந்த திமில்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்டா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? பாடி ஃபுல்லா தானே ஃபேட் இருக்கும். எதனால திமில்லேயே நெறைய ஃபேட் தங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா பாலைவனத்தில இருக்கக்கூடிய அந்த வெயில், அதோடைய உஷ்ணம், வெப்பம் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ எல்லா மிருகங்கள விட கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும் இல்லையா? இப்ப பனியில இருக்கக்கூடிய பனிக்கரடிக்கு பனிக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபர் இதெல்லாம் இருக்கும்போது, பாலைவனத்தில அது உயிர் வாழணும் அப்படின்னா, அந்த ஒட்டகத்துக்கு தேவையான உயிர் வாழக்கூடிய திறன்கள் தேவை. அந்த திறன்ல ஒண்ணு தான் இந்த திமில் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் நேரா அந்த திமில்ல தான் படும். அந்த திமில்ல இருந்து பாடி ஃபுல்லா அந்த ஹீட் ஸ்ப்ரெட் ஆகாம அங்கேயே தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேட்டா இருக்கு. சரி இந்த ஃபேட் என்ன பண்ணும்? ஃபேட் அந்த பாடியில பெருசா எங்கேயுமே ஹீட் பரவ விடாம பார்த்துக்கும். ஏன்னா, ஃபேட் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உடல் அதிகமா கொழுப்பு இருந்துச்சு அப்படின்னா, சூரிய வெப்பம், ஹீட் எல்லாம் உள்ள இறங்காது. அந்த கொழுப்பு மொத்தமா அத பார்த்துக்கும். அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட் ஹீட் கண்டக்டரா மட்டுமே வொர்க் பண்ணுதே தவிர்த்து, அங்க கிடையாது. ஆனால் ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட 100 லிட்டர் தண்ணிய ஒட்டகத்தால குடிக்க முடியும். ஆனா, அந்த தண்ணி முழுக்க முழுக்க வயித்துலயும் அதோடைய பிளட் செல்ஸ்லயும் போய் ஸ்டோர் ஆகுமே தவிர்த்து திமில்ல கிடையாது. இதனால
3 வாரம் கூட தண்ணி இல்லாம ஒட்டகத்தால இருக்க முடியும். எப்ப தண்ணி கிடைக்குதோ அப்ப குடிச்சு குடிச்சு ரீஃபில் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். சாதாரண பின் அப்படின்றத தாண்டி சேஃப்டி பின் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் சாரி கட்டுறதுக்கு, ட்ரெஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆண்களும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு விஷயத்த சீக்கிரமா குயிக் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா இந்த சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சேஃப்டி பின் எப்படி உருவாகியிருக்கும், இந்த சேஃப்டி பின்னுடைய மெக்கானிசமத்தை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, சாதாரணமாக ஒரு வி பின்னை எடுத்து அதில் இதே மாதிரியான டிசைனை பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சா அங்கே இது ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை. ஏன்னா ஒரு 3-4 தடவை பண்ணாலே அது வளைஞ்சிரும், இல்லை உடஞ்சிரும், இப்படி நிறையா நடக்கும். அப்படி எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு மெக்கானிசம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஃப்டி பின்னையே கண்டுபிடிச்சாங்க. அந்த கிரிப் அப்படின்றது எவ்வளோ இருந்தால், ரொம்ப மேக்ஸிமமாக இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பின்னோடைய கெப்பாசிட்டியை தாண்டி அதோடைய கிரிப் இருக்கும். ஆனால் இது ஒன்றும் வாலண்டியராக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கல. 1849ஆம் ஆண்டு வால்ட் ஹண்டர் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த சேஃப்டி பின்னை கண்டுபிடிச்சாரு. எப்படின்னா $15 அவர் கடன் வாங்கியிருந்திருக்காரு. அந்த கடனை நம்மளால திருப்பி கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு பின்னை எடுத்து வளைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு பாருங்க. அப்போ திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருக்கார். பரவாயில்லையே, நார்மல் ஷேப்பை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா இதை நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதை பிஸ்னஸாக ரெடி பண்ணார். ஆனால் பாருங்கள், வெறும் $400 இதோடைய பேட்டண்ட்டை வித்துட்டார். இப்போ உலகம் முழுக்க இந்த சேஃப்டி பின் இல்லாமல் இல்லை. சேஃப்டி பின்லாம் ஒரு துணியை சுற்றி 50,000 வித்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சேஃப்டி பின்னுடைய மகத்துவம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சேஃப்டி பின்னில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வளையம் இருக்குல்ல, அதுதான் டார்ஷன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டென்ஷனை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த இடம் தான் செட்டில் பண்ணுது. அதனால தான் நீங்கள் லாக் பண்ணால் லாக் ஆகும், எடுத்து விட்டால் வெளியே வரும். இப்படி எல்லா விஷயங்களுமே பண்ணுறதுக்கு காரணம் இந்த டார்ஷன் ஸ்ப்ரிங் தான். பின்னை கண்டுபிடிச்சதுனால வால்ட் ஹண்டருக்கு பெரிய ஒரு பேர் அப்படின்றது சொல்றதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது டார்ஷன் ஸ்ப்ரிங்கோட கண்டுபிடிச்ச ஒரு பின்னை கொடுத்ததுனாலே வால்ட் ஹண்டருக்கு இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு. ஆனா என்ன, இது இவர் தான் கண்டுபிடிச்சார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவர் தான் $400 பேட்டன்ட்டே வித்துட்டாரு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care.